என்னை நோக்கி கூப்பிட ஏந்தி இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிட ஏந்தி இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து ஏங்கும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து எங்களை விசாரித்து நடத்திடும் அப்பா, எங்களை நோக்கி நடத்திடும் அப்பா. உம்முடைய பாதத்தை நம்பி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. தமதன்பை கண்டடைந்து தேவ சமூகத்திலே. ஆமாண்டவரே அப்பா, உம்முடைய பாதத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. உண்மையே நம்பி இருக்கிறோம், உண்மையே நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. இயேசுவே, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு. ஆமென். நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறவராயிருக்கிறார். அதை உணர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், நமக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம் என்கிற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். எனக்குள்ளே
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், அனைத்து உயிர்களை பாடுங்கள் என்கிறதான பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர், ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா, வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா, வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர், வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர், வாழ்க ராஜாதி ராஜா, வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா, வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர், வாழ்க வாழ்க இனிமேலும் வருபவர், ஆண்டவர் ஆளுகை
ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பாவங்களை போற்றிட்டு வர தந்தை போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் கல்வாரி ரத்தம் சிலுவையில் ஜெயம், நமக்காக சிந்தப்பட்டார். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின ரத்தம். தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், யாரெல்லாம் உற்சாகமா காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், விடுதலை உண்டாகட்டும். நீங்கள் பாடும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி உங்களை விடுதலையாக்குகிறீர்கள். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஆமென். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. அவருடைய காரியத்தினாலே நம்மளை இழுத்து கொண்டார். அந்த நல்ல தேவனை நமக்கு ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிப்போமா? வாய்களை திறந்து உற்சாகமாய் ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர் அப்பா, நீர் கிருபை நிறைந்த தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்கள் மத்தியில் அசைபாடுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விடுதலை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் எங்களை விடுதலை ஆக்குகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் அசைபாடுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை தருகிற அப்பா, சாபத்திலிருந்து விடுதலை தருகிற அப்பா, குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிற என் இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லாமல் வேறொரு நாமம் இல்லை அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க இரத்தத்தினால் எங்களை கழுவி மீட்டீங்க ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்டீங்க இயேசப்பா. எங்கள் நல்ல எபினேசராக எங்களை வந்தீங்க ஆண்டவரே. எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அப்பா, எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே.
ஹalleluya. நீங்க எங்க மத்தியில அசைவாடுவீராக. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹalleluya, ஹalleluya. நல்லவரே, வல்லவரே, பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. நீ மேலானவர் அப்பா, நீ மேலானவர். கிருபை நிறைந்த தகப்பன் ஆண்டவரே. கிருபையினால் மாத்திரம் நாங்கள் ஜீவிக்க முடியும் அப்பா. கிருபையினால் மாத்திரம் நாங்கள் முன்னேறி செல்ல முடியும் ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய கிருபை அப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நல்ல எபினேசராக எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராகப்பா. எங்கள் மத்தியில் ஆராதனைக்குரியவர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே. ஆராதனை எபினேசரே. எபினேசராக வருகிற தேவன், கிருபை. நீர்
நம்மளை கண்ணோக்கி பார்த்து நம்மோட கூட இருந்த தேவன் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு, அவருடைய கரம் நம்மை நடத்துவதற்கும், அவருடைய பிரசன்னம் நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி விடுகிற தேவன். எஸ் க்ளோரி, ஹalleluya, ஹalleluya. நல்ல எபினேசராக எங்களை தேடி வந்தீங்கப்பா. நான் மறந்து போனாலும் என்னை மறவாதவர் நேசர் நீர் ஒருவரப்பா. நான் தூரத்தில் போய் ஒளிந்து கொண்டாலும் என்னை தேடி வந்து உங்க அன்பினாலே ஆண்டவரை மறக்காதபடி எங்களை அணைத்துக் கொண்டீங்கப்பா. உங்க அன்பை எவ்வளவு பெரியதல்லவா. ஒரு விசக்காரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி இன்னொரு விஷயம், ஆண்டவரை நான் மறந்து போகலாம் அப்பா. நேர் என்னை விட்டு மறக்கவில்லை, நேர் என்னை விட்டு விலகி போகவில்லை ஆண்டவரே. அப்பா நல்ல எபினேசராக நேர் என்னை தேடி வந்தீங்கப்பா. துணையாக என்னை தேடி வந்தீங்க ஆண்டவரே. யார் எனக்கு துணையாக இல்லாட்டாலும் என் நேசர் என்னோட கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை. The name of Jesus, wonderful glory. தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா துணையாக இறங்கி வருவீராக அப்பா. நல்ல எபினேசராக இறங்கி வருவீராக ஆண்டவரே. எங்கள் சபையிலே, எங்கள் விசுவாச குடும்பத்திலே துணையாக இறங்கி வருவீராக ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தினால நிரப்புவீராக. Yes, glory, hallelujah. Baba Shadaraba Kamaraba எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே. உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. பேர் ஆராதனை பிரியப்படுகிற தேவன் அல்லவா. ஆராதனை. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. நல்ல எபினேசராக நீர் வந்தீங்க ஆண்டவரே. நன்றியோடு துதித்து உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா, ஹோசன்னா. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய பிரசன்னத்தில் ஆளுங்களை நிரப்புவீராக. இந்த ஆராதனை நம்முடைய கருத்தில் ஒப்பு கட்டுகிறோம். பெரிய காரியங்கள் செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஆராதனை 6:30 மணி முதல் 8 மணி வரையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைபெறும். அது முடிந்த பிற்பாடு 10:45 முதல் 12 மணி வரை சண்டே கிளாஸ் நடைபெறும். டீன் சர்வீஸ் மாலை 5 மணிக்கு நடைபெறும். இன்று மாலை ஆராதனை இருக்காது. வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு சபையில் வைத்து உபாச ஜபம் நடைபெறும். அதே போல் கடந்த வாரத்தில் சொன்னது போல் நமது சபைக்கு ஸ்பீக்கர் வாங்க வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி பிரியாணி சேல்ஸ் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் உற்சாகமாய்
அதை வாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பார்சல் 225 ரூபாய். ஏற்கனவே அநேகர் நீங்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். பணம் கொண்டு வந்திருந்தீர்களானால் நீங்கள் கொடுத்து டோக்கன் பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நமக்கு ஜெனரேட்டரும் வாங்க வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். சபைக்கு ஒரு சொந்த இடம் வாங்க வேண்டும். அநேக தேவைகள் உண்டு. எல்லாவற்றையும் தேவன் அதன் காலத்தில் நமக்கு நேர்த்தியாய் செய்து வருகிறார். நீங்கள் உற்சாகமாக ஜெபியுங்கள். அதே போல் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படவும் ஜெபியுங்கள். நமது சபை போதகருக்காகவும் போதர் குடும்பத்திற்காகவும் அவர்கள் பிரயாணங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் சரீர பலவீனங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் உட்காரும் போதே கொஞ்சம் முன்பதாக வந்துட்டீங்க, நல்லாயிருக்கும். எல்லாரும் ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவ அன்பே. சேர்ந்து பாடுவோமா? காருண்யத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ சமாதானத்தின் உடன்படிக்கைதனை, சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களும் ஆதாரமே. யாத்திராகமம் 23வது அதிகாரம் 20வது வசனம். வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை இந்த வசனத்தை வாசிக்கலாமா? 23 யாத்திராகமம் 23:20வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வருகிறவர்களில் கொஞ்சம் முன்னாடி வர சொல்லிடுங்க. இங்கே 2 இது இருக்குது, 2 ரோ இருக்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அல்லேலூயா. நாம் ஒரு விசை கண்களை மூடி தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் எங்களை தருகிறோம். அப்பா, நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், பேசுகிற தேவன். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா, எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே எங்களை பரிசுத்த ஜீவ பலியாக உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை திறந்தருள்வீராக, எங்களுடைய செவிகளை திறந்தருள்வீராக, வசனத்தை கேட்பதற்கு ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தான். ரட்சகரே இயேசுநாதா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், ஆண்டவரே உங்களை தவிர இந்த உலகத்தில் எங்களுக்கு யாரும் இல்லை. உம்மை தவிர விருப்பம். நம்முடைய தாய் தகப்பன் நம்மை மறந்தாலும் மறவாத தேவன் ஒருவர் இருக்கிறார். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. ஆண்டவரே உம்மை விட எங்களுக்கு வேற எந்த வாஞ்சையும் இல்லப்பா, வேற எந்த வாஞ்சை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்மோடு சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகட்டும்ப்பா. உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடைப்படுவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நான் வாசித்த இந்த வசனம் யாத்திராகமம் 23வது அதிகாரம் 20வது வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம், நமக்கு முன் செல்லுகிற தேவனாக அவர் இருக்கிறார். நமக்கு முன் செல்லுகிற தேவனாக, நமக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், இவை எல்லாவற்றையும் குறித்து கடந்த வாரத்தில் தியானித்தோம். நமக்கு முன் செல்லுகிற தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த 2வது வாரத்திலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக தேவன் நமக்கு முன்பதாக சென்று அவர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார் என்பதை வேகமாக வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சுட்டி காட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த யாத்திராகமம் 23:20 28 வரை வாசிக்கும் பொழுது
மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தை வருகிறதை நம்மால் பார்க்க முடியும். நான் உனக்கு முன்னே அனுப்புவேன், உனக்கு முன்பதாக அனுப்புவேன், உனக்கு முன்னே என்று சொல்லி மீண்டும் மீண்டும் வருகிறது. இது முதல் முறையாக வருகிறது, நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புவேன். இரண்டாவதாக 27வது வசனத்தை வாசியுங்கள். 27. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். போதும். இரண்டாவதாக சொல்லுகிறார், எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். மூன்றாவதாக அடுத்த வருஷம் 28 வாசியுங்கள். உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். அல்லேலூயா. 3 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவதாக என்ன சொல்லுகிறார்? நான் ஒரு தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புவேன். யாரை அனுப்புவாராம்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தூதனை நமக்கு முன்பதாக அனுப்புகிறார். இரண்டாவதாக சொல்லியிருக்கிறார், எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன்பதாக அனுப்புவேன். மூன்றாவதாக சொல்லுகிறார், குளவிகளை உனக்கு முன்பதாக அனுப்புவேன். ஸோ இந்த 3 முறை இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை வேகமாக கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவதாக, ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். தேவன் ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த தூதன் யார் என்பதையும் அந்த தூதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதையும் அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். 21 வாசியுங்கள். யாத்திராகமம் 23:21. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த தூதன் யார் என்பதை குறித்து ஒரு வசனம் விளக்கி காட்டுகிறது. அவர் சமூகத்தில் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், அவர் வாக்குக்கு செவி கொடுங்கள், அவரை கோபப்படுத்தாதிருங்கள், அவர் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தூதன், பழைய ஏற்பாட்டில் தூதர்கள் தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிற மெசேஞ்சர்ஸ், வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக அவங்க காணப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். மரியாள் இடத்துல தூதன் வந்து என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் பிறப்பார் என்று சொல்லுகிறார். இப்படி பல இடங்களில் தேவ தூதன் ஒரு மெசேஞ்சராக ஒரு வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே இந்த தூதனை குறித்து சொல்லும் பொழுது சற்று வித்தியாசமாக நிறைய காரியங்களை சொல்லுகிறார். அவர் என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கும். தேவனுடைய நாமத்தை பெற்றிருக்கிற ஒரு தூதன் என்று சொல்லும் பொழுது, பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்படாமல் இருந்தார். புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்படுகிறார். அப்போ இது எதை குறிக்கிறது என்றால், பழைய ஏற்பாட்டில் ஒரு தூதன் என்று சொல்லும் பொழுது மாம்சத்தில் வெளிப்படாத இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தில் குறிக்கப்படுகிறது. எப்படி என்றால், அவர் நாமம், என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய யெகோவா தேவனுடைய நாமத்தை ஒருவர் பெற்றிருக்க முடியும் என்று சொன்னால், அவருடைய நாமத்திற்கு ஈடான ஒரு நாமம் இருக்க முடியும் என்று சொன்னால், அது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மட்டும்தான். அதற்கு இணையாக வேறு ஒருவரும் இல்லை. ஏனென்றால் வானத்திலும் பூமியிலும் அவரை போல ஒரு நாமம் இல்லவே இல்லை. அப்போ யெகோவா தேவனுடைய நாமம் அவர் இருதயத்தில் இருக்குமானால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் இங்கு தூதனாக குறிப்பிடப்படுகிறார். அன்னு சொல்லப்படுகிறது, அவர் வாக்குக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது, அவருடைய வார்த்தைக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு தூதனை போல நான் உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை எதற்காக அந்த தூதனை அனுப்புகிறார் என்றால், அதுதான் நம்ம வாசித்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, வழியில் உன்னை காப்பதற்கு. எதற்காக தூதனை அனுப்புகிறாரா? வழியில் நம்மை காப்பதற்காக தூதனை அனுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒன்று, நமக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் தர வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த தேவன் தருகிற பாதுகாப்பு, அந்த பாதுகாப்புக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுக்கு நன்றி செலுத்தணும். இன்னும் சொல்ல போனால் அந்த பாதுகாப்பை தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். தேவனிடத்தில் இன்னும் நிறைய நேரங்களில் பலவீனப்படும் பொழுது, பயங்கள் நம்முடைய இருதயத்தில் சூழும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பிற்காக அவரிடத்தில் கேட்கிறோம். தேவன் நம்மை பாதுகாக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அல்லேலூயா. ஆமென். இம்மட்டும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய கண்களை திறந்து விழித்து காலையில் பார்த்தோம் என்று சொன்னால், அது தேவன் நம்மை பாதுகாப்பதினால் மட்டும்தான். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 91 உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாரா. அப்போ நமக்கு பாதுகாப்பு தேவன் ஒவ்வொரு நாளும் தருகிறார். நம்முடைய வழிகளெல்லாம் நம்மை காத்து நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு தேவன் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இப்படி சங்கீதம் 91 முழுவதும் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அது எல்லாமே என்னதான் சொல்லுதுன்னா, தேவன் நமக்கு தருகிற பாதுகாப்பு. தேவன் நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் நம்முடைய சரீரத்திற்கும் நமக்கு தேவன் தருகிற பாதுகாப்பை அங்கே விளக்கி காட்டுகிறார். அப்போ என்ன செய்யணும்? நம்முடைய தூதர்களை நமக்கு பாதுகாப்புக்காக தேவன் தருகிறார் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் தருகிற பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். ஜெபிக்கும் பொழுது ஏதோ வீண் வார்த்தைகளை அளப்பாமல் வசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜெபியுங்கள். வசனத்தை கொண்டு. வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் தருகிற பாதுகாப்பிற்காக வசனம் என்ன சொல்லுகிறது? வேதத்தில் பல வசனங்கள் தேவன் தருகிற பாதுகாப்பை குறித்து பேசுகிறது. நான் ஒரு சில வசனங்களை மட்டும் எழுதி வைத்திருக்கிறேன், வேகமாக வாசிக்கிறேன். நீங்கள் அந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்கள் தேவைப்படுகிறவர்கள். 1 சங்கீதம் 91:11, 2 சங்கீதம் 121 7-8 வசனங்கள். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. ஸோ அப்போ தேவன் தருகிற பாதுகாப்பு எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், ஆத்துமாவை காப்பார், போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121 5வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் சொல்லுங்க, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்ம ஒரு பஸ்ஸில் போனாலே அல்லது காரில் போனாலே டிரைவர் தூங்காமல் என்ன பண்ணிக்கணும் பார்த்துப்போம், அப்படி தானே? அதுக்கு தான் முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிரைவரோட பேசிக்கொண்டே வருவாங்க. ஏன்னா அவர் கண் தூங்கிட்டாருன்னு என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கை அதோடு முடிஞ்சது. நம்ம கண் மூட வேண்டியது இருக்கும் அவர் தூங்கிட்டாருன்னா. ஸோ அப்போது அவர் எப்படி கண் மூடாமல் கண் விழித்து ஓட்டுனா தான் நம்ம சரியாக போய் சேர முடியுமோ, அதே போல் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மை வழிநடத்தி செல்லுகிற தேவன் ஒருபோதும் என்ன பண்ணுறதில்லை அப்படின்னா உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதெல்லாம் நமக்கு தேவன் தருகிற பாதுகாப்பிற்கான வசனங்கள். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சங்கீதம் 97:10 அவர் தம்முடைய பரிசுத்த வான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இப்படி இந்த வசனங்களெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வாரத்தில் அறிக்கையிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தேவன் நமக்கு தருகிற பாதுகாப்பிற்காக ஜெபியுங்கள். வசனத்தை அடிப்படையாக கொண்டு வசனத்தை வாசித்து வசனத்தை ஜெபமாக அறிக்கையிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா தேவ சமூகத்தில் ஜெபிக்க தேவன் நமக்கு கற்று தருவாராக. அப்போ முதலாவது வழியில் உன்னை காக்கிறதற்கு தேவன் தருகிற பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ தேவன் தருகிற பாதுகாப்பிற்கு அடுத்தபடியாக நமக்கு எதற்காக தூதனை அனுப்புகிறாரோ அதுதான் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிற காரியம். நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறது. தூதனை எதற்காக அனுப்புகிறார்? யாத்திராகமம் 23:20 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு. எதற்காக? ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறது. நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானம். பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை இந்த வசனம் எதை குறிக்கிறது? அவர்களுக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானம் கானான் தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான். அதுவரை உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் நமக்கு இன்றைக்கு கானான் தேசம் நமக்காக இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் நமக்கு அல்ல, அது இன்றைக்கு இஸ்ரவேல் தேசமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அல்லது ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு நம்மை கொண்டு செல்லுவேன் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற புதிய உடன்படிக்கையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு
அது எதை காட்டுகிறது என்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானம், நான் ஆயத்தம் பண்ணுகிற ஸ்தலம் என்று புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்? உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று இயேசுக்கு சொல்லுகிறார். எங்க சொல்லுகிறார்? யோவான், பரவாயில்ல யோவானாவது சொன்னீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். யோவான் 14, எப்போதும் ஃபியூனரல் வீடுகளை நம்ம வாசிக்கிற வசனம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. யோவான் 14 2வது வசனத்தை வாசியுங்கள் ஒருவர். யோவான் 14:2, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். வாசிங்க அடுத்து, நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அதே வசனத்தினுடைய எதிரொலியாக, ஒரு எக்கோவாக, ஒரு பிரதிபலிப்பாக புதிய ஏற்பாட்டிலும் அதே வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அங்கேயும் முன் செல்லுகிற தூதனாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இங்கேயும் இயேசு கிறிஸ்து தான் அதே வார்த்தையை சொல்லுகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்க ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்துக்கு உன்னை அழைத்து செல்லுவேன். இங்கே சொல்லுகிறார், உனக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் உன்னை இந்த ஸ்தலத்திற்கு அழைத்து செல்லுவேன். அதே வார்த்தையினுடைய எதிரொலியாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். நாம் பொதுவாக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம பல பிரசங்களில் கேட்டிருப்போம். சொல்லுங்க, தெரியாத மாதிரியே பார்க்குறீங்களே. என்னது நமக்காக ஒரு ஸ்தலம்னா? நமக்காக வீடு இல்லை, பரலோகத்தில் நமக்கு ஒரு வீடு வச்சிருக்காருன்னு பொதுவாக மரண வீடுகளில் நாம் பிரசங்கம் பண்ணதை கேட்டிருப்போம். நமக்கென்று பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார் என்று. ஆனால் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னவென்று அதனுடைய பின்னணியில் பார்த்தோம் என்று சொன்னால், அது பரலோகத்தில் ஒரு வீட்டை குறிக்கவில்லை. ஏனென்றால் பரலோகத்தில் நம்ம எல்லாருக்கும் வீடு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பரலோகத்தில் தேவனோடு கூட பிதாவோடு நித்திய காலமாக நீங்களும் நானும் வாழப்போகிறோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால், நமக்கு வாசஸ்தலத்தை எங்கே ஆயத்தம் பண்ண போகிறாரா இயேசு கிறிஸ்து? அந்த வசனத்தில் பாருங்க, வாசஸ்தலத்தை எங்கே நமக்காக ஆயத்தம் பண்ண போகிறார்? 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்க? பிதாவின் வீட்டில். சரியா சொன்னீங்க. நமக்கு எங்க வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறாரா? பிதாவின் வீட்டில் உங்களுக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அப்போ நம்ம பிதாவின் வீடு எதை நினைச்சிட்டு இருக்கிறோம்? பரலோகம் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அது ஒன்றும் தவறு இல்லை, நமக்கு அப்படிதான் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது அவர் பிதாவின் வீடு, த ஃபாதர்ஸ் ஹவுஸ், பிதாவின் வீடு என்று அவர் எதை குறிக்கிறார்? முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜனங்களுக்கு பிதாவின் வீடு என்று அவர் எதை சொல்லுகிறார் என்றால், அவர் பரலோகத்தை சொல்லவில்லை, மாறாக வேறொரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த பிதாவின் வீடு என்கிற இதே வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் முன்பதாகவே வருகிறது. எங்கே வருகிறது? யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தேவாலயத்தில் எல்லாரும் என்ன பண்றாங்க? வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுகிறார், கல்லர் குகை ஆக்கினீர்களே என்று சொல்லுகிறார். எதை கல்லர் குகை ஆக்கினீர்கள்? என் பிதாவின் வீட்டை கல்லர் குகை ஆக்கினீர்கள். காசுக்காரர்களையும் அநியாயக்காரர்களையும் வியாபாரம் செய்கிறவர்களையும் புறா விற்கிறவர்களையும் அங்கிருந்து என்ன பண்றார்? துரத்துகிறார். அப்போ அங்கே என்ன சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து? என் பிதாவின் வீட்டை கல்லர் குகை ஆக்கினீர்களே. அப்போ பிதாவின் வீடு என்றால் யோவான் எதை குறிப்பிடுகிறார் என்றால் தேவாலயத்தை குறிப்பிடுகிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் போய் தான் இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாரு? வெளியே துரத்துகிறார். என் பிதாவின் வீடு, என் பிதா தங்கியிருக்கிற வாசஸ்தலம், அதை நீங்கள் கல்லர் குகை ஆக்கி விட்டீர்கள். அப்போ இங்கே பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்கு பிதாவின் வீட்டில் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்றால் அவர் எதை குறிக்கிறார் என்றால் பரலோகம் அல்ல, இங்கே அவர் குறிப்பிடுகிறது தேவாலயத்தை சொல்லுகிறார். இன்னும் சொல்ல போனா பிதாவின் வீட்டில் யாருக்கு மட்டும்தான் இடம் உண்டு தெரியுமா? தேவாலய முறைமையின்படி வாசிக்கும் பொழுது ஆசரிப்பு கூடார முறைமையை வாசித்து பார்த்தால் அங்க பிதாவின் வீட்டில் தேவாலயத்தில் எல்லாரும் போய் தங்க முடியாது.
எல்லாரும் போய் தங்க முடியாது. எல்லாரும் போகலாம், பிரகாரத்திற்குள் போகலாம், வரலாம், பலியிடலாம், காணிக்கைகளை கொடுக்கலாம், வரலாம். ஆனால் பிதாவின் வீட்டில் தங்கக்கூடிய நபர் ஒரே ஒருவர் தான். யாரு? பிரதான ஆசாரியன் மட்டும்தான் தங்க முடியும். பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அங்கே தங்க முடியும். அவன் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா போக முடியும். அதற்கான ஆக்சஸ் அவர் ஒருத்தருக்கு தான் உண்டு, வேற யாருமே உள்ளே போக முடியாது. அப்போ தேவாலயத்திலும் ஒரு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் யாருக்கு அப்படின்னா பிரதான ஆசாரியன் தங்குவதற்கு அந்த ரூம். அந்த ரூம்ல அந்த ரூமுக்கு பேரே என்னதான் அப்படின்னா பிதாவின் வீடு தான், ஃபாதர்ஸ் ஹவுஸ். அப்போ பிரதான ஆசாரியன் தன்னுடைய முறைமைகள் வேலைகளை செய்வதற்காக தேவாலயத்தில் இருக்கும் பொழுது அவர் தங்குகிற இடத்திற்கு பெயர் தான் என்னன்னா பிதாவின் வீடு. தேவாலயத்தில் அவர் தங்கியிருக்கிற இடம். பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை தேவ பிரசன்னத்தை எல்லா மனிதர்களும் அனுபவிக்க முடியாது, எல்லாரும் அதில் வந்து நிற்க முடியாது. தேவ பிரசன்னம் தங்கியிருக்கிற இடம் எதுவென்று சொன்னால் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். பிரதான ஆசாரியனை தவிர வேறு யாரும் உள்ளே செல்ல முடியாது. அவர் செல்லும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீன்களுக்கு இடையில், உடன்படிக்கை பட்டியின் மேலாக கேருபீன்களுக்கு இடையில் யார் இருக்கிறார் என்று சொன்னால் தேவ பிரசன்னம் அங்கே இருக்கிறது, தேவ மகிமை அங்கே இருக்கிறது. அப்போ அந்த மகிமையையும் பிரசன்னத்தையும் பார்க்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஆக்சஸ், அதுக்கான வாய்ப்பு யாருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா பிரதான ஆசாரியனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதிலும் பிரதான ஆசாரியன் பரிசுத்தமாய் வாழவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும்? அங்கேயே மரித்து போவார், அங்கேயே மரித்து போவார். உள்ளே போகும்போது எப்படி தான் அனுப்புவாங்க தெரியுமா? இடுப்பில் ஒரு கயிறை கட்டிட்டு தான் அனுப்புவாங்க. எதுக்காக? உள்ளேயே ஆள் அவுட் ஆகிட்டா நம்ம உள்ளே போய் என்ன பண்ண முடியாது, நம்ம போனால் நம்ம கதை முடிஞ்சது. அதனால் அவர் உள்ளே அனுப்பும் போதே கயிறு கட்டி தான் அனுப்புவாங்க. கயிறோடு சேர்த்து ஒரு மணியும் இருக்கும். அவர் அங்கே உள்ளே எல்லாம் செய்யும் பொழுது சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம் சவுண்டே கேட்கலன்னா என்ன அர்த்தம்? ஆள் இல்லைன்னு அர்த்தம். வெளியிருந்து கயிறை என்ன பண்ணுவாங்க? இழுத்து அவரை வெளியே இழுத்துப்பாங்க. ஸோ அப்போ பழைய ஏற்பாட்டில் தேவ பிரசனம் என்பது அவ்வளோ எளிமையாக எல்லாரும் அக்சஸ் பண்ணுறது போல, எல்லாருக்கும் எளிமையாக கிடைப்பது போல இல்லை. அங்கே பிரதான ஆசாரியன் மட்டும்தான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். பிரதான ஆசாரியன் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள தேவ பிரசனத்தில் இருக்கக்கூடிய ஒரே தகுதி பிரதான ஆசாரியனுக்கு மட்டும்தான். அவனை தவிர ஒருவருக்கும் கிடையாது, வேற யாருக்கும் கிடையாது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆனால் அவளுக்கு தெரியும் பிதாவின் வீட்டில் ஒரே ஒருத்தருக்கு தான் வாசஸ்தலம் உண்டு. யார்? பிரதான ஆசாரியன். வேற யாருக்கு வாசஸ்தலம் கிடையாது. ஆனால் இயேசுக்கு சொல்லுகிறார், நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் வாசஸ்தலங்களை. இதுவரைக்கும் வாசஸ்தலம் இல்லை, பிரதான ஆசாரியனுக்கு மட்டும்தான் இடம் உண்டு. ஆனால் இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா உங்கள் எல்லாருக்கும் அநேக வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று இயேசுக்கு சொல்லுகிறார். அப்போ அதற்கு என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் ஒரு ரூம் கெட்ட போறேன்னு சொல்லலை, எல்லாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள தேவ பிரசனத்தில் வரக்கூடிய ஆக்சஸை, அந்த வாய்ப்பை உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? கொஞ்சம் ஆழமாக போகும்போது தூக்கம் வரும், ஆனால் யாரும் தூங்கிடக்கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? பிதாவின் வீட்டில் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். வீடு அல்ல, வீடு அல்ல, எல்லாருக்கும் ஒரு ரூம் சொல்லலை. பிதாவின் வீட்டில் வாசஸ்தலம் என்றால் அந்த பிரசனத்தில் நிற்கிற வாய்ப்பு பிரதான ஆசாரியனுக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ சொல்றாரு, நான் போய் என்ன செய்ய போறேன் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்து? அவர் சிலுவையில் மரித்த பொழுது எப்பொழுது ஜீவனை விட்டாரோ அப்பவே என்ன ஆச்சு? திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. பரவாயில்ல, என்னோட நல்லா ஃபாலோ பண்ணி வரீங்க. அவர் எப்பொழுது ஜீவனை விட்டாரோ, வசனம் சொல்லுகிறது மத்தேயு 27, இயேசு கிறிஸ்து ஜீவனை விடும் பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. எது கிழிந்தது? மகா பரிசுத்த தலத்திற்கு யாருமே போக முடியாது என்று வைத்திருந்த திரைச்சீலை இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்ட பொழுது 2ஆக கிழிந்தது. அதற்கு என்ன அர்த்தம்? இதுவரை யாருமே தெய்வ பிரசனத்துக்குள்ள போக முடியாது, ஆனால் இப்போ அவர் எல்லாருக்கும் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நம்ம எல்லாருடைய பிரசனத்துக்குள்ள போக முடியும். காரணம்,
இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததின் மூலமாக, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டதின் மூலமாக, நம்மை அவர் ரட்சித்ததின் மூலமாக விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் எப்படி மாறி இருக்கிறோம்? நீதிமான்களாய் மாறி இருக்கிறோம், பரிசுத்தவான்களாக மாறி இருக்கிறோம். அதனால் நாம் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தைரியத்தோட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவருடைய பிரசன்னத்தில் போய் நிற்க முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த தூதன் என்ன செய்கிறார்? முன்பதாக போய் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். வாசஸ்தலம், தேவ பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய வாசஸ்தலம், தேவ பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய வாசஸ்தலத்தை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அன்று இயேசு கிறிஸ்து வருகிற வரை எல்லாராலும் அனுபவிக்க முடியாத, எல்லாரும் இருக்க முடியாத ஒன்று. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம் எல்லாருக்கும், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கக்கூடிய அவருடைய வாசஸ்தலத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வாசஸ்தலம் அவருடைய பிரசன்னத்திலே வாழுகிற வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு வேதனை என்னவென்றால், நம்ம எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை தேவன் தந்தும் நம்ம பல பேர் அந்த வாய்ப்பை என்னவே பண்ணல அப்படின்னா, யூஸ் பண்ணவே இல்லை. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பல கோடி மதிப்புள்ள ஒரு பெரிய வீடை கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, அது அங்கேயே இருக்கட்டும், நான் இந்த வீட்டிலேருந்து பார்த்துட்டே இருக்கிறேன்னு பார்த்துட்டே இருப்போமா? யோசிச்சு பாருங்க, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த வீட்டில் போய் வாழவே இல்லை, ஆனால் அது ரொம்ப பெரிய வீடு, எல்லா வசதிகளும் இருக்குது, பல கோடி இருக்கும் அந்த வீடு, உங்களுக்கு தராங்க, கிஃப்டாக தராங்க. நீங்கள் அதை வாங்கலை, காசு கொடுத்து வாங்கலை, கிஃப்டாக தராங்க. நீங்கள் அந்த வீடை பார்த்துட்டே இருப்பீங்களா கடைசி வரைக்கும்? வாழ்க்கை முழுதாக பார்த்துட்டே இருந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே போகலைன்னா எப்படி இருக்கும்? அதே போல தான் தேவன் நமக்கு ஈவாக தந்தது அவருடைய பிரசன்னத்தில் வாழுகிற ஒரு வாழ்க்கை. நாம அவருடைய பிரசன்னத்தில் வாழ முடியாது, தேவனோடு சஞ்சரிக்க முடியாது. தேவனோடு வாழுகிற அந்த அனுபவம் நாம் எல்லாருக்கும் நாம பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினால் ஈவாக நமக்கு கொடுக்கப்பட்டது பிதாவினுடைய வீடு, அங்கே இருக்கக்கூடிய வாசஸ்தலம், இயேசுவோடு பிதாவோடு பரிசுத்த ஆவியானவரோடு சஞ்சரிக்கிற, அவரோடு வாழுகிற இந்த வாழ்க்கை ஈவாக கொடுக்கப்பட்டது. ஆனால் நாம் அதை பயன்படுத்தாமலேயே பார்த்து கொண்டே கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்கள் நினைத்துக் கொள்கிறோம், கிறிஸ்தவர்களாக வாழ்வதனால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அது இது நிறைய நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாக வாழாதவர்களுக்கும் இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் என்ன பண்ணுறாங்க? வச்சுருக்காங்க. உங்ககிட்ட 5 கோடி இருந்துச்சுன்னா கிறிஸ்தவம் இல்லாதவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது? 50 கோடி இருக்குது. அப்போது இது தேவனை பின்பற்றியதினால் வரக்கூடிய ஆசீர்வாதம் என்று நம்மால் சொல்லிவிட முடியாது. இது ஆண்டவர் தருகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இதை தேவன் தான் இதை மட்டும்தான் தருகிறாரா என்றால் இல்லை. கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய வாசஸ்தலம், நமக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், மற்ற யாருக்கும் கிடைக்காத வாசஸ்தலத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டும் ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அது தேவ பிரசன்னத்தில் வாழுகிற வாழ்க்கை, அது தேவ சமூகத்தில் வாழ்கிற வாழ்க்கை. அவர் சமூகத்தில் வாழும் பொழுதுதான் நமக்கு என்ன உண்டா? நித்திய பேரின்பம் உண்டா. அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் பல ஸ்ட்ரெஸ்ஸோட, பல பிரச்சனைகளோடு, பல போராட்டத்தோடு வாழலாம், சந்தோஷமே இல்லை பாஸ்டர்னா, அவர் சமூகத்தில் வரும்போது நமக்கு என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்கிறது. இந்த உலகத்தில் வரக்கூடிய சந்தோஷம் ஏதாவது ஒன்று நடந்தால்தான் சந்தோஷம், இந்த உலகத்தில் வரக்கூடிய சந்தோஷம். அதனால தான் பிள்ளைங்களை பார்த்து பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லுவோம்? ஹாப்பி பர்த்டே. எதுக்கு? பர்த்டேன்னு ஒன்று வருது, அதனால என்னது? ஹாப்பி. ஹாப்பி வெட்டிங் டே அது இல்லை பாசங்கிறீங்களா? ஸோ இப்படி நமக்கு ஏதோ ஒன்று நடந்தால் நமக்கு என்னது? சந்தோஷம். நான் ஏதோ ஒன்று வாங்கியிருக்கிறேன், ஒரு பைக் வாங்கியிருக்கிறேன், சந்தோஷம். நான் ஏதோ ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன், சந்தோஷம். ஏதோ ஒன்று நடப்பதினால் வரக்கூடிய சந்தோஷம் அல்ல, அது இந்த உலகத்தில் வருகிறது. எப்போதுமே நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம், எப்போதுமே இதயத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, அது எங்கேருந்து கிடைக்குதுன்னா, அவர் சமூகத்தில் இருப்பதினால், தேவ சமூகத்தில் அவரோடு சஞ்சரிப்பதினால். அதனால தான் பாடுறோம், அவர் சமூகமே சந்தோஷமே நிறைவான சந்தோஷம். நீங்கள் பார்க்கறத பார்த்தா அந்த பாட்டே தெரியாத போல் பார்க்குறீங்களே, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவர் சமூகமே சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷம். ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாடுவோமா அதில்? ஹல்லேலூயா. அவர் சமூகமென் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே,
என் பாத்திரம் நீரம்பி நீரம்பி வழியுதே. என் பாத்திரம் நீரம்பி நீரம்பி வழியுதே. ஆனந்தம் பேரானந்தமே, சமூகம் என் சந்தோஷமே, நிறைவான சந்தோஷமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் பாத்திரம் ஆனந்தம் பேரானந்த சந்தோஷமே இல்லாம பாடுற மாதிரி இருக்க. அவர் சமூகத்துல மட்டும்தான் நமக்கு நித்திய சந்தோஷம் உண்டு. அந்த சந்தோஷத்தோட ஒரே முறை பாடுவோமா? ஹல்லேலூயா. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நீரம்பி நீரம்பி வழியுதே. ஆனந்தம் பேரானந்தமே, என் பாத்திரம் நீரம்பி நீரம்பி வழியுதே. ஆனந்தம் பேரானந்தமே, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. ஏசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பொங்கி வழியுதே. ஏசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஹல்லேலூயா. பாடும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அவர் சமூகம் என் சந்தோஷமே, நிறைவான சந்தோஷம். அப்போ அவருடைய சமூகத்தில் வாழுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவர்களாகி நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். இந்த உலகத்தில் வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆக்சஸ் என்னன்னா, அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு மட்டும் முன் செல்லுகிற தூதனாக நமக்கான வாசஸ்தலத்தை அவர் முன்பதாக சென்று என்ன பண்ணுகிறாரா? ஆயத்தம் பண்ணுகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் வாழுகிற வாழ்க்கை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையின் அனுபவமாக மாறட்டும். அதிகாலையில் எழும்பும் பொழுது, இரவு தூங்கும் பொழுது, வேலைகளை செய்யும் பொழுது, நம்முடைய இந்த வார ஃபாஸ்டிங் பீரியடில் சொன்னேன், நம்முடைய கை கால்கள் வேலை செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய இருதயம் என்ன பண்ணும் அப்படின்னா, தேவனோடு இசைந்து கொள்ளட்டும். அவ்வப்பொழுது நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனோடு ஒன்று இணைந்து வாழுகிற, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவம். நீங்கள் வீட்டில் சமைக்கும் பொழுது, வெளியே கார் ஓட்டும் பொழுது, பைக் ஓட்டும் பொழுது, வேலைக்கு செல்லும் பொழுது, இப்படி டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம், வேலைகளை செய்யும் பொழுதெல்லாம் உங்கள் இருதயம் தேவனோடு சேர்ந்து இருக்கட்டும். அதுதான் அவருடைய சமூகத்தில் வாழுகிற வாழ்க்கை. அதைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஈவாக தந்திருக்கிறார். ஸ்லாக்கியமாக, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அதில் நம்ம எல்லாருக்கும் அந்த வாசஸ்தலத்தை தேவன் தந்திருக்கிறார். நேரமாகிவிட்டது, வேகமாக செல்கிறேன். யாத்திராகமம் 23:20 வாசித்தோம். உனக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புகிறேன். தூதனை அனுப்பும் பொழுது நமக்கு அவருடைய பிரசன்னத்தை தேவன் தருகிறார். இரண்டாவதாக வாசியுங்கள் 27. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். இரண்டாவதாக தேவன் எதை முன் செல்லும்படியாக தருகிறார் என்றால், அவருக்கு பயப்படும் பயத்தை. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு பயப்படும் பயத்தை. இந்த தேவனுக்கு பயப்படும் பயம் இங்கே ரெண்டு விதத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது எதிராக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன உண்டு அப்படின்னா பயம். தேவனை குறித்ததான பயம், தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்கிற பயம். எடுத்துக்காட்ட சொல்லும் போது யோசுவா 24 வாசிக்கிறோம். தேவன் யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்கிற திகில் அங்கு இருக்கிற எல்லா தேசத்திற்கு எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் பற்றி கொண்டது என்று வாசிக்கிறோம் 2:9. அப்போ ஜனங்கள் இன்னும் வரவே இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் வருவதற்கு முன்பதாகவே அவர்களை குறித்ததான திகில் அவர்களை பற்றி கொண்டது. அப்போ இது ஒரு செயல் இருக்குது. நம்மோடு தேவன் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவர்கள் தேவன் அவர்களோடு கூட இருக்கா என்கிற பயம் அவர்களுக்குள்ளாக வரும். அது ஒரு செயல் இருக்கட்டும், அதை விட்டு விடலாம். ஆனால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, மற்றவர்களுக்கு பயம் வருவது இருக்கட்டும், முதலாவது நமக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா?
பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு இருக்குதா? நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க எல்லாரும். உங்கள் மனைவிமார் கணவன்மார் பக்கத்தில் இருந்தால் சொல்லுங்கள், கேளுங்க. மனைவிக்கு தான் பயப்படுவீங்களா? ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன செய்தாலும் என் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் இப்போது சொல்கிறது தான், என் தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த எண்ணம் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, அவருக்கு பிரியமில்லாத இதை என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். இப்போ செய்ய மாட்டோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டோம். அதுக்கு பெயர் தான் என்னது அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆனால் இது தேவனுக்கு பயந்து அவனுக்கு தண்டனை தருவார், பனிஷ் பண்ணுவாருங்கிற பயம் அல்ல. சிறு பிள்ளைகளுக்கு அந்த பயம் இருக்கும். என்ன பயம் இருக்கும்? நம்ம இதை செஞ்சால் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க என்கிற பயம் இருக்கும். ஆனால் வளர வளர எங்கள் அப்பா அம்மா என்னை அடிப்பாங்க அப்படிங்கிற பயம் பிள்ளைகளுக்கு இருக்காது. வளர வளர பெரிய பிள்ளைகள் ஆகும் பொழுது அவங்க ஏன் தவறு செய்யாமல் இருக்காங்க, ஏன் என்ன செய்வாங்கன்னா, நான் இதை செய்தால் என்னுடைய பெற்றோருடைய இருதயம் கஷ்டப்படும், அப்படி தான் யோசிப்பாங்க. அது என்னென்னா அது பயம் கிடையாது, ஒரு மரியாதை, ஒரு அன்பு கலந்த ஒரு மரியாதை. அப்போது ஆண்டவரிடத்தில் நமக்கு என்னதான் இருக்கணும் அப்படின்னா, நான் இதை செய்தால், இந்த பாவத்தை செய்தால் தேவனுடைய இருதயம் கஷ்டப்படும், அவர் இதை நினைத்து வருந்துவார். தேவன் அதை பார்க்கும் பொழுது அவருடைய இருதயம் கஷ்டப்படுங்கிற அதுதான் என்ன அப்படின்னா பயபக்தியோடு கலந்த மரியாதை. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே என் இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை என் தேவன் தருவீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? ரொம்ப சிம்பிளாக செக் பண்ணிடலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது நாம் எப்படி இருப்போம்? பரிசுத்தமாக இருப்போம். பரிசுத்தம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? பாவம் இருக்காது. மாறாக பாவம் விட்டால் அங்கே என்ன இருக்காது? பரிசுத்தம் இருக்காது. வெரி சிம்பிள். இது ரெண்டும் ஆக்சிமோரன் போல, நீரும் நெருப்பும் போல. ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்கேயாவது நீரும் நெருப்பும் ஒன்றா சேர்ந்துருக்க முடியுமா? ஒன்று நீர் நெருப்பை அணைத்து விடும், இல்லை நெருப்பு நீரை என்ன வேணும், எரித்து விடும். அப்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் வளர 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 நாம் எதில் வளர்ந்து கொண்டே இருப்போம்னா பரிசுத்தமான வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருப்போம். பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருப்போம். பரிசுத்தத்தில் வளர 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 தேவனோடு நெருங்கி கொண்டே இருப்போம். ஏன்னா இந்த உலகத்தில் பரிசுத்தர் என்று சொன்னால் ஒரே ஒருவர் தான். அவர் யாரு? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை போல பரிசுத்தர் என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவர் பேரை கூட சொல்ல வேண்டாம், பரிசுத்தர்னு சொன்னால் போதும், அது நம்முடைய தேவன் தான். அப்போது நாம் அவரோடு சஞ்சரிக்க முதல் குறிப்பில் சொன்னது போல அவரோடு வாழ வாழ அவரோடு சஞ்சரிக்க அவரை போலவே நாம் என்ன பண்ணுவோம்? பரிசுத்தமாய் மாறிக்கொண்டே இருக்கிறோம். பரிசுத்தமாய் மாற 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 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயம் முழுவதும் நிரம்புகிறது. நாம் எந்த பாவத்திலும் அவ்வளவு எளிதாக விழுந்து விட மாட்டோம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இருதயம், நம்முடைய செய்கை, நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய பிஹேவியர், இது எல்லாத்துலேயும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வெளியே தெரியும். ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட உமக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கை எனக்கு தாங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக கேளுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பிள்ளைங்க யாருமே சொல்கிற மாதிரி தெரியல. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு நீங்கள் பல மணி நேரம் ஜெபிக்கலாம். இந்த ஒரு வாரம் அதை அந்த ஜெபத்தை நிப்பாட்டிட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் பிள்ளைகளுக்கு இருக்கணும்னு ஜெபிங்க. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் தான் என்னது? ஞானத்தின் ஆரம்பம். அறிவு ஸ்கூலில் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஞானம் யார் தான் தரணும்? ஆண்டவர் தான் தரணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தை தரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சாலமோனிடத்தில் ஆண்டவர் கேட்குறார், அவனுக்கு என்ன வேணும் கேட்குறார். சாலமோன் எதை கேட்கிறார்?
ஞானத்தை கேட்குறான். அந்த ஜனங்களை எல்லாம் விசாரிக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அது தேவனுடைய பார்வையில் உகந்ததாக இருந்ததா. ஒருவரும் கேட்காததை நீ கேட்குறாய். எல்லாரும் எனக்கு ஆசீர்வாதங்களை தாங்க, பொருளை தாங்க, பணத்தை தாங்க தான் கேட்பாங்க. செல்வத்தை கேட்காம நீ ஞானத்தை கேட்ட. அதனால என்ன சொல்கிறாரு சாலமோனை பார்த்து, ஞானத்தோடு கூட அது எல்லாவற்றையும் சேர்த்து தருகிறேன்னு சொல்லுகிறார். அப்போ உங்கள் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் கேளுங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஞானம், ஆண்டவரே நீர் தருகிற ஞானம் எங்கள் பிள்ளைகளுக்கு வேணும். ஏன்னா நம்ம எப்போதும் நம்ம பிள்ளைங்களோட வாழ முடியுமா? ஃபஸ்ட் வயசில் சொன்னேன், ஒருத்தங்க ஒரு அம்மா என்கிட்ட பேசும்போது, பாஸ்டர் 12th முடித்த உடனே என் பையன் எங்கே படிக்கிறானோ நானும் என் பையனோடய கூட போய் இருக்க போகிறேன். ஏன்னா தனியாக இருந்தால் அவன் என்ன பண்ணிடுவான், கெட்டு போயிடுவான்னாங்க. அதான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன், சரி காலேஜ் முடிக்கிற வரைக்கும் உங்கள் பிள்ளைங்க கூட இருக்கிறீங்க, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போவேன், வேலைக்கு போகும்போதும் அப்பவும் கூடவே போயிடுவேன். சரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கே போகிறது? அதுக்கப்புறம் அவனே வச்சுக்க மாட்டான், என்ன பண்ணிடுவான், நீங்கள் தனியாக இருங்கம்மான்னு அமுச்சு விட்ருவான். அப்போது அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழித்து நம்ம மேலே போக வேண்டியது இருக்கும். அவங்க தான் வாழணும் இந்த உலகத்தில். அப்போது நம்ம பிள்ளைகளோட காலம் முழுவதும் நம்ம இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது, எந்த பேச்சோடு இருக்க முடியாது. ஆனால் நம்ம பிள்ளைகளோடு நாம் இல்லாவிட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பிள்ளைகளுக்கு இருந்தால் போதும், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா ஞானமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். தேவன் அவர்களோடு கூட இருப்பார், அவர் அவர்களை சரியாக என்ன பண்ணிப்பார்னா தேவன் வழி நடத்தி செல்வார். நாம் கூட இருக்கிறோமோ இல்லையோ, முன் செல்லுகிற தேவன் அவர்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அதனால் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபி, எங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு கேளுங்க, எனக்கு கணவன் மனைவியாக ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்பமாக எங்கள் குடும்பம் இருக்குன்னு கேளுங்க. பரிசுத்தத்தில் எங்கள் குடும்பமாய் வளர வேண்டும் என்று கேளுங்க. டைம் ஆயிடுச்சு, வேகமாக கடந்து செல்லுகிறேன். முதலாவது, முன் செல்லுகிற தூதன். நமக்கு பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அவருடைய பிரசன்னத்தை நமக்கு தருகிறார். ரெண்டாவது, முன் செல்லுகிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உனக்கு முன்பதாக அனுப்புவேன், அவருடைய பரிசுத்தத்தை தேவன் நமக்கு தருகிறார். மூன்றாவதாக யாத்திராகமம் 23:28 வாசிங்க. குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். இதுதான் சற்று வித்தியாசமாக இருந்தது. குளவிகள் நம்ம சொல்வது போல பூச்சிகள், அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, குளவிகள். ஆண்டவர் சொல்லுகிறார் மூன்றாவதாக, குளவிகளை உனக்கு முன்பதாக அனுப்புவேன் சொல்லுகிறார். அப்போ எதற்காக குளவிகளை அனுப்புகிறார்? இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று யோசிக்கும் பொழுது, குளவிகளை உனக்கு முன்பதாக அனுப்புவேன் என்று சொன்ன தேவன் யோசுவாவில் வாசிக்கும் பொழுது குளவிகளை அனுப்புகிறார். யோசுவா எடுங்க, யோசுவா 24வது அதிகாரம் 24:9 வசனம் நினைக்கிறேன். இல்லை 24:12 வாசிங்க. உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை, நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டது. இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் குளவிகளை அனுப்புகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லால் என்ன பண்ணல, நீங்கள் ஜெயிக்கவில்லை, நீங்கள் அவர்களை துரத்தவில்லை. எப்படி அவர்களை துரத்தினேன் என்றால், நான் குளவிகளை அனுப்பி அவர்களை உங்களுக்கு முன்பதாக இருந்து துரத்தினேன். அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது 13 வாசிங்க. அப்படியே நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கையினால், உங்களுடைய பட்டயத்தினால், உங்களுடைய வில்லினால் நீங்கள் ஜெயிக்கவில்லை. நீங்கள் எப்படி ஜெயித்தீர்கள் என்றால், நான் குளவிகளை அனுப்பினதினால் நீங்கள் ஜெயிச்சீங்க. நான் குளவிகளை அனுப்பி அவர்கள் எல்லாரையும் உங்களுக்கு முன்பதாக என்று துரத்தி விட்டேன். அதை எப்படி உருவமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பண்படுத்தாத தேசம், நீங்கள் கட்டாத பட்டணம், நீங்கள் நடாத திராட்சை தோட்டம். நீங்கள் அந்த பட்டணத்தை கட்டலை, நான் கட்டியது. நீங்கள் அந்த தேசத்தை பண்படுத்தவில்லை, நீங்கள் அங்கே திராட்சை தோட்டங்களை நட்டவில்லை, ஆனால் அது எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதுக்கு பேர் தான் என்னது, நாம் எதையுமே செய்யலை, ஆண்டவரே எல்லாத்தையும் கொடுக்கிறார்.
அதுக்கு பேர் தான் கிருபை. அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. நாம் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல, நாம் எதையும் செய்யலை, எல்லாமே யாரிடத்திலிருந்து வருகிறது? தேவனே தருகிறார். அதற்கு பேர் தான் கிருபை. நான் அதற்கு தகுதியானவன் அல்ல, தகுதி இல்லாத நமக்கு தேவன் ஈவாக தருகிறது தான் கிருபை. இந்த ஜனங்கள் கையினால் எதையும் செய்யவில்லை, ஆனால் ஆண்டவர் ஈவாக குளவிகளை அனுப்புகிறார். இவங்க கையினால் போரிட்டால் கூட அங்கே ஜெயிக்க முடியாது, எதிரே இருக்கக்கூடிய ராஜாக்கள் பலவான்கள், ஆனால் குளவிகளை தேவன் அனுப்புகிறார். சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது குளவிகள் வந்தால் என்ன நடக்குமா? அங்கே எதிர்த்து நிற்கிறவர்களால் போராடவே முடியாது. ஏனென்றால் குளவிகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுமா. எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் ஓட தான் செய்யணும், எல்லாரையும் முன்னின்று துரத்துகிறார். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதையுமே செய்யலை, உங்கள் கரத்தினால் நீங்கள் எதையும் செய்யலை, நான் உங்களுக்காக உங்களோடு இருந்து நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களையும் அப்படி சொல்கிற நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் நீங்கள் விதைக்காததை அறுக்கிறீர்கள். நீங்கள் எதையுமே விதைக்கலை, ஆனால் அறுவடை மட்டும் உங்களுக்கு கிடைக்குது, பலன் மட்டும் உங்களுக்கு கிடைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய தகுதிக்கு நம்ம நினைப்பதற்கு இல்லாமல் எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஈவாக தருகிறது, அவருடைய சுத்த கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை, தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையினால்தான் நாம் இன்றைக்கு நிர்மூலமாக நின்று கொண்டிருக்கிறோம். அப்போ குளவிகளை முன்பதாக அனுப்புகிறேன் என்றால் அங்கே என்ன நடக்கிறது? குளவிகளை அனுப்பி இவங்க கையினால் அங்கே ஜெயிக்கவில்லை, தேவ கிருபையினால் அங்கே முன்னோக்கி செல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் உங்கள் கையினால் நீங்கள் போராடலாம், நீங்கள் கையினால் கட்டி விடலாம், உங்கள் கையினால் இதை செய்து விடலாம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்லுங்க, உங்கள் கையினால் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, நான் செய்யும் பொழுது என்னுடைய கிருபையினால் அதை எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா செய்ய முடியும் என்று தேவன் சொல்லுகிறார். 3 காரியத்தை சொன்னேன் வேகமாக. 1, அவருடைய பிரசன்னத்தை நமக்கு முன்பதாக தருகிறார். 2வது, அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு முன்பதாக தருகிறார். 3வது, அவருடைய கிருபையை நமக்கு முன்பதாக தருகிறார். அல்லேலூயா. எதனுமே சொல்ல முடியும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே அவர் கிருபையாக நமக்கு தந்தது என்று. ஆமென். அவ்வளோதான். மற்ற எல்லாரும் நீங்களே சம்பாதிச்சு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, நீங்கள் சம்பாதிச்சாலும் வேலை யார் தந்தது தான்? ஆண்டவர் தருகிறது தான். இன்றைக்கி ஏதாவது ஒன்றுனா என்ன செய்ய முடியும்? வீட்டில் தான் இருக்கணும், நாளைக்கு வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போகலன்னா யார் என்ன தர மாட்டாங்க? சம்பளம் தர மாட்டாங்க. என்னப்பா சார் சர்ச்சில் வந்து ஆசீர்வதிப்பார்னு பிரசங்கம் பண்ணுவார்னா நீங்கள் போக முடியாதுங்கிறீங்கன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபை என்பதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மறந்து விடக்கூடாது. காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓடுவதற்கு பலன் தருகிறார், வேலை செய்வதற்கு பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறார். எல்லாமே அவருடைய கரத்தில் இருந்து வந்தது. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே தேவ கிருபையினால் வந்தது என்று உணர்ந்தால் அவரோடு சஞ்சரிக்காமல் நம்மால் இருக்கவே முடியாது. எல்லாருக்கும் இடங்கள் எளிமை நின்று அவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவருடைய வாழ்க்கையில் எல்லாம் உங்களால் வந்தது, உம்முடைய கிருபையினால் வந்தது, உங்கள் காருண்யத்தினால் வந்தது. ஆண்டவரே, நான் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை, எல்லாமே உங்கள் கிருபையினால் எனக்கு வந்ததுப்பா. இந்த வாழ்க்கை உங்கள் கிருபையினால் வந்தது. உங்களுக்கு முன் செல்லுகிற கிருபை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, ஒரு பரிசுத்த வாழ்க்கை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், என் தேவனனை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவரே, நாங்கள் எல்லாருக்கும் முன்பதாக எப்படி வாழுகிறோம் என்று அல்ல, யாரும் எங்களை பார்க்காத நேரத்தில் நாங்கள் எப்படி வாழுகிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யாரும் நம்மை பார்க்காவிட்டாலும் தேவன் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நான் வளரணும். ஆண்டவரத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், அந்த வார்த்தையை சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிங்க. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆண்டவரே, உம்மோடு சஞ்சரிக்கிற அனுபவங்கள், அப்பா, உம்மோடு இசைந்து வாழுகிற இந்த அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாகட்டும். ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் வாழுகிற அனுபவங்கள் அதிகாலையிலும் இரவிலும் பகலிலும், ஆண்டவரே, வேலைக்கு செல்லும் போது, வீட்டில் வேலை செய்யும் பொழுது, அப்பா, எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே, உம்மோடு கூட உங்களுடைய பிரசன்னத்தில் சஞ்சரிக்கிற அந்த அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாகட்டும். அப்பா, உம்மோடு கூட இருக்க எங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட வாஞ்சைகளை தேவன் தருவீராக. உம்மோடு கூட வாழக்கூடிய அந்த வாஞ்சையை
ஆண்டவரே எங்களுக்கு நீ தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லி முடிப்போம்மா. நம்ம ஆரம்பத்தில் பாடின பாடல், உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் எது உண்டு. ஆண்டவரே உம்மோடு சஞ்சரிக்க பரிசுத்த தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த வாஞ்சை எங்கள் இருதயத்தில் தாங்க. ஆண்டவரே உம்மோடு கூட வாழக்கூடிய அந்த வாஞ்சை எங்கள் இருதயத்தில் தாங்கப்பா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. உம்மை அல்லாமல் எனக்கு, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தில் வாழ்வதை தவிர எங்களுக்கு வேற எந்த விருப்பமும் இல்லை. ஆண்டவரே விருப்பம் ஏது உண்டு. மீண்டுமாக ஒரு முறை, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு ஆசை. நம்முடைய பிரசன்னத்திலே வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. உம்மை தவிர, உம்மை தவிர. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கும்படியாக உமது மகனை நீ அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொள்வது உமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவரே உமது கிருபைகளையும் உமது பரிசுத்தத்தையும் உமது பிரசன்னத்தையும் உமது மகனுக்கும் மகனுடைய குடும்பத்திற்கும் தந்து இந்த புதிய மாதம் முழுவதும் என் தேவனீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைக்கு வந்தது, எங்களோடு இணைந்து ஆராதிப்பது ஆண்டவரே உமது மகனுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவரே சபை அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது வசனத்தை கேட்பதன் மூலமாக வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தினாலும் உமது பிள்ளைகளை நிரப்பி வழி நடத்துங்க. உமது பிரசன்னத்தை ஈவாக தருவீராக. ஆண்டவரே உமது பரிசுத்தத்தையும் உமது கிருபைகளையும் இன்னும் அதிகமாய் என் தேவனில் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படி செய்யப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன வார்த்தையின்படி சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தையின்படி ஒரு நன்மையும் குறைவுபடாமல் உம்மை தேடுகிற உமது பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. உமது கிருபையின் கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். அப்பா உமது கிருபை இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே தாங்கி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக, ஆமென், ஆமென்.